திரு சோமவளிப்பன், பட்ஜெட் குறித்த உங்களுடைய மதிப்பீடு. இது பட்ஜெட் அப்படின்னு சொல்ற போது கூடவே இதை வந்து இன்டீரியம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்னு சொல்றோம். இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொன்னா இது வந்து இவர்களுடைய ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதத்திற்கான ஒரு பட்ஜெட் தான் இது. அப்படி அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த ஆட்சி வரும் என்று தெரியாது என்கிற நிலையில இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தொடர்ந்து அவர்கள் என்ன செலவு செய்ய போறாங்க, எப்படி வரவு உண்டாக்க போறாங்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இவர்கள் செய்ய முடியும். ஆனா பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நாம மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்து திட்டங்களை அறிவிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தா கூட இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் என்பதை அவர்களுடைய அனுமானத்தை வச்சு அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால இந்த பட்ஜெட் என்பதை நான் இதை வந்து பாராட்டுறேன். இந்த ஒரு பட்ஜெட்டை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மிக சுலபமாக அவர்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸை உயர்த்தி இருக்கலாம். அவர்கள் வந்து கிசானுக்கு கொடுக்குற, விவசாயிகளுக்கு கொடுக்குற தொகையை வந்து சுலபமாக 6000லேருந்து இன்ஃப்ளேஷன்லாம் கணக்கு போட்டு பல்வேறு ஊடகங்களில் பேசின மாதிரி ஒரு 10,000 ஆக்கியிருக்கலாம். பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று செய்திருக்கலாம். அது அவர்களுடைய தேர்தலுக்கு நிச்சயமாக பயன்பட்டு இருக்கும். ஆனாலும் கூட நான் வந்து கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த முறை நீங்களே இப்ப சொன்னது போல அவர்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. நிச்சயமாக பிரதமருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நேற்று அவர் பேசும்போது அதை வெளிப்படுத்துறாரு. ஆமா, அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற பொழுது கூட அவர்கள் வந்து இதை நம்ம தானே வரப்போறோம் பார்த்துக்கலாம் என்று செய்யாதது ஒரு நடைமுறையை சரியாக செய்திருப்பதற்காக அந்த அளவில் நான் பாராட்டுகிறேன். இதை ஒரு தவறான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளாதது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல். இனி வர்ற அரசாங்கங்களுக்கும் அது நல்லா இருக்கும். இந்த முறை இந்த பட்ஜெட்ல ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த பட்ஜெட்டை நான் எப்படி டேர்ம் பண்ணுவேன்னா, இது ஒரு இன்க்ளூசிவ் growthக்கான பட்ஜெட் என்று சொல்லுவேன். இந்த பட்ஜெட்ல அவர்கள் சொல்லியிருக்கிற செக்டார்ஸ் வந்து ஹவுசிங்க்கு, மிடில் கிளாஸ்க்கு பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பரவலாக ஒரு மின்சாரம் 300 யூனிட்டுங்கிறது உடனடியாக இப்போ வந்துடாது. பட் ஆனால் அது ஒரு நம்ம கிரீன் எனர்ஜிக்கும் உதவ போகுது, மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கும் உதவ போகுது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு உதவ போகுது. அதே மாதிரி உரத்தில் வந்து எப்படி அந்த நானோ டிஏபியை கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க, யூரியாக்கு ஏற்கனவே செய்தது போல கொண்டு வர போறாங்கிறாங்க. மிகப்பெரிய உலகத்தின் பால் உற்பத்தியாளராக இருக்கிற இடத்துல நம்ம அவர்களுடைய வாய்ப்புண், கால் புண்களுக்கான சில விஷயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. 5 அக்வா பார்க்ஸ் செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பீடு என்றால் இந்த ஸ்மைலியில இது வந்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற அளவில் நான் இதை காண்பிக்க விரும்பல. அதனால இதை தவிர்த்து விட்டு இவர்கள் வந்து அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணதுனாலேயும் ஒரு இன்க்ளூசிவ் growth 4 மாதமா இருந்தா கூட சில திட்டங்களை இவர்கள் செய்திருக்கிற காரணத்தினால நான் இதை காட்ட விரும்புகிறேன். ஓரளவுக்கு வரவேற்கிறீங்க நீங்க இந்த பட்ஜெட். அவர்களுடைய நடந்து கொண்ட முறை வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளாததை பாராட்டுகிறேன். ஒரு தீவிரமா யோசித்து அவர்களுடைய பிஸ்கல் டெபிசிட் 5.1 குறைச்சிருக்கதை பாராட்டுறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க 11% 11 lakh crore கொண்டு வரதை பாராட்டுறேன். லாஸ்ட் இயர் வந்து 10 lakh crore பாராட்டணும். இதெல்லாம் நேரடி வேலை வாய்ப்புகளோட சம்பந்தப்பட்டதா இருக்கு பெரிய அளவில்.